புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் ஒரு கணம் அப்படியே உற்று நோக்குவோம். துதிக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற உன்னதரான கடவுள். இந்த கடவுள் நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக ரசிக்கக்கூடிய கடவுள். நம்முடைய துன்பத்தின் மத்தியில் நம்மளோடு இருந்து நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்தக்கூடிய கடவுள். இந்த ஆண்டவர்கிட்ட இயேசுவே, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கின்றேன், ஆண்டவரே உம்மை நான் துதிக்கின்றேன், ஆண்டவரே என் ஜீவன் இருக்கும் வரை, ஆண்டவரே என் ஆற்றல் இருக்கும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன், உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வாயிலாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி நாம் நம்பிக்கையோடு பங்கெடுப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகின்ற அந்த நாட்கள் முதல் ஆண்டவர் நம்மை தெரிவு செய்யக்கூடிய உன்னதரான கடவுளாக இருக்கிறார், நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே இயேசுவே, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாக நீர் எங்களை தூயோராகவும் மாசற்றோராகவும் படைத்திருக்கின்றீர் என்று நாங்கள் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆண்டவரே பவுலுடைய மிக அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் பொறித்து வைத்ததற்காக, எங்களை தேர்ந்து கொண்ட உம்முடைய மேலான கிருபைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி கரங்களை தட்டி தாயின் கருவில் உருவாகும் முன்பே என்கிற அந்த பாடல் வரிகளோடு இணைந்து நாம் ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிப்போம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்த நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்பே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர்
எனக்காக ஜீவன் தந்தீரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை இடறி விழுகிறான், தவறுகிறான் என்று விவிலியத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே தெய்வமே, எத்தனை முறை இடறினாலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் தாங்கி பிடிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறீர். உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை வழிநடத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறீர். எங்களுடைய துன்பங்களிலிருந்து, ஆபத்துக்களிலிருந்து எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறீர். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் உம்முடைய திருப்பிரசனத்திற்கு முன்பாக எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி, இதோ நம் முன்பாக எழுந்துள்ளிருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் நாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் நான் விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் பாடுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து நீர் எனக்காக மீண்டும் வந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்பை எங்களை தெரிவு செய்தவரே, தாயின் மேலாக எங்களுக்கு உம்முடைய அன்பை வாரி வழங்குகிற கடவுளே, தந்தையும் தாயும் எங்களை மறந்தாலும் எங்களை ஒவ்வொரு நாளும் நினைக்கக்கூடிய உன்னதரான கடவுளே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே ஆண்டவரே, இதோ எங்களுடைய துதிகன மகிமையினால் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனைகளினால் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார், நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே பிறப்பு என்பது ஒரு கொடை, ஒரு ஆசீர்வாதம். திருப்பாடு 127 வாசிக்கிறோம், குழந்தை பேரு, குழந்தை செல்வம், மக்கட்பேறு, கடவுள் அருளும் செல்வம் என்று சொல்லி அங்கு வந்து சங்கீதக்காரன் சொல்றார். ஆகவே பிரியமான சகோதரனே, சகோதரி, இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். பல தடைகள், பல நெருக்கடிகள், பல அவமானங்கள், பல ஏச்சு பேச்சுக்கள், பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதார தடைகள் என்று
பல்வேறு விதங்களில் நம்முடைய வாழ்வு ஏற்ற இறக்கங்களோடு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா நம்ம எல்லாம் அப்படியே தாங்கி பிடிக்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா இது நம்முடைய சொந்த திறமை அல்ல, பலன் அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறது அப்படின்னா நம்மை அப்படியே வழிநடத்தி கொண்டே வருகிறது. ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த வேளையில அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டவரை அப்படியே ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம், நன்றி செலுத்துவோம். எசப்பா, நல்ல வாழ்வை கொடுத்ததற்காக நன்றி. பலமுறை நான் இடறி விழுந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினால், இயலாமையினால், குற்றங்களினால் ஆண்டவரே உம்மை விட்டு நான் தூர போயிருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் என்னை பழி வாங்காமல் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் நீர் தொடர செய்து கொண்டே இருக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நல்ல கணவனை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல மனைவியை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல உறவுகளை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களும் நினைத்து அப்படி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மௌனமாக நீ எந்த இடத்துல பயணித்தாலும் அல்லது எப்படிப்பட்ட வேலைகளை செய்தாலும், நீங்கள் இந்த நற்கருணை ஆராதனைகளில் எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் பங்கெடுத்தாலும், என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர்கிட்ட அப்படியே நன்றி செலுத்து. எசப்பா நன்றி என்று சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க, தூயவரே நன்றி என்று சொல்லுங்க, என்னை காத்தவரே நன்றி என்று சொல்லுங்க, என்னை வழி நடத்துகிறவரே நன்றி நன்றி என்று சொல்லி அப்படியே அந்த ஜெபம் நம்முடைய இதயங்களில், நம்முடைய மனதில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையில அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு கணம் அப்படியே உற்று நோக்குவோம். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க, நன்றி இயேசுவே என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? மௌனமாக ஒரு சில மணித்துளிகள் அப்படியே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வேளையில் நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்மை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். விவிலியத்தில் பல்வேறு விதமான புயல்கள் வருகிறது. அந்த புயல்கள் நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா துன்பங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு படகில் பயணித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் கடலில் அப்படியே புயல் காற்று அப்படியே அலைக்கழிக்கிறது. இப்போ சீடர்கள் எல்லாம் பதட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ இயேசு ஆண்டவர் அங்கே அயர்ந்து தூங்கக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் சீடர்கள் இயேசுவிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார், இறையாது அமைதியாக இருந்து சொல்கிறார். அப்போ அங்கே இந்த காற்றும் கடலும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ இந்த நேரத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவை போல நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், புயல்களை பார்த்து என்ன செய்யலாம் அப்படின்னா சும்மா கத்திட்டு கிடக்காத, சும்மா புலம்பிக்கிட்டு இருக்காத, முணுமுணுத்துக்கிட்டு இருக்காத, என்னை விட்டு தூரப்போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால் நமது சொல்கின்ற பொழுது, காற்றையும் கடலையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து கடிந்து கொள்கின்ற பொழுது எப்படி அந்த காற்றும் கடலும் அடங்கியதோ அதே போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவினுடைய அந்த நாமத்தினால நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்களை பார்த்து, புயல்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து கட்டளையிடுகின்ற பொழுது, ஆணையிடுகின்ற பொழுது அது அப்படியே ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகிறது என்பதனை இங்கே மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8 வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இதோ இதே போல இன்னொரு விதமான புயல் எங்கு வருது அப்படின்னா லூக்கா திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 27 அங்கே வருகின்றது. அங்கே கடவுள் பவுலடியாருக்கு சொல்கிறார். பவுலடியார்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி இவருடைய பயணம் கடினமாக இருக்கும், அதனால் நீங்கள் பயணத்தை தொடர வேண்டாம், மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே கடவுள் பவுலடியாருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். இப்போ பவுலடியார் என்ன பண்ணுறார் அப்படின்னா கப்பனுடைய தலைவன் மாலுமிகிட்ட சொல்கிறார், நான் மாலுமி கேட்பதாக இல்லை, உனக்கு என்னடா தெரியும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய பேச்சை கேட்டு மீறி போகக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த வேளையில் பவுலடியார் என்ன பண்ணுறார், பவுலடியார் அவரோடு பயணிக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தினர்
276 பேர் வந்து பயணிக்கிறாங்க. இந்த 276 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து புயலுக்குள்ளாய் சிக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அப்பொழுது பவுலுடைய என்ன பண்ணுறார், திடப்படுத்துகிறார். பாருங்கள், திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 27 இறை வார்த்தை 22 இப்படியாக வாசிக்கிறோம். இப்போதும் நீங்கள் மன உறுதியுடன் இருக்குமாறு உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறேன். கப்பலுக்குத்தான் இழப்பு நேரிடுமே என்று உங்களுள் எவருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படாது. என் மேல் உரிமையுடையவரும் நான் வழிபடுவருமான கடவுளின் தூதர் நேற்றிரவு என்னிடம் வந்து, பவுலே அஞ்சாதீர், நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும். உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரையும் கடவுள் உன் பொருட்டு காப்பாற்றப் போகிறார் என்று கூறினார். ஆகவே நண்பர்களே, மன உறுதியுடன் இருங்கள். நான் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அவர் என்னிடம் சொன்னவாறே நடக்கும். எனினும் நாம் ஒரு தீவில் தள்ளப்படுவது உறுதி என்று என்ன பண்ணுறார் அப்படின்னா, இங்கே வந்து அந்த 276 பேருக்கு பவுலடியார் அங்கு திடத்தை கொடுக்கக்கூடியவராக, அதே போல விடுதலையை நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவராக வந்து இருக்கிறார். ஆகவே பிரியமான சகோதரனே சகோதரியே, இதோ இந்த வேளையில் நம் முன்பாக எழுந்தில் இருக்கக்கூடிய ஆண்டுடைய பிரசனத்திற்கு முன்பாக நம்மை நாம் வந்து அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நம்மளால் பல நேரங்களில் வரலை. எப்படி பவுலடியாருக்கு வந்து அங்கு வரக்கூடிய கப்பலுடைய மாலுமி படைத்தலைவர்கள் வழியாக வந்ததோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் துன்பங்கள் நம்மளால் வராது. ஆனால் கூட பிறந்தவங்களால், நண்பர்களால், அதே போல் உறவுகளால், பணித்தளத்தில் வந்து இருக்கக்கூடிய சக ஊழியர்களால், பணியாளர்களால் நமக்கு வந்து துன்பம் வரும். நீங்கள் நல்லது தான் நினச்சிருப்பீங்க, சொல்லி இருப்பீங்க, டேய் இப்படி போகாதடா, இப்படி பண்ணாதடா, என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லி இருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்கள் பேச்சை வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. எப்படி பவுலுடையாருடைய பேச்சை இந்த படைத்தலைவன் கேட்கலையோ, கப்பலுடைய மாலுமி கேட்கலையோ, அதே போல பல நேரங்கள் நம்முடைய பேச்சுகளை வந்து கேட்காமல் இருந்திருக்கலாம். அதனால நம்ம வந்து துன்பத்தில், நெருக்கடியில், வேதனையில் வந்து இருக்கலாம். பொருளாதார தடைகளை சந்திச்சிருக்கலாம். உடல் நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம். கடன் நெருக்கடியில் நம்ம தள்ளப்பட்டு இருக்கலாம். சொந்த பந்தங்களால், உறவுகளால் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். என் அன்பு மகனே மகளே, இன்றைக்கு ஆண்டவர் பவுலுடையார் வழியாக சொல்றாரு, இந்த துன்பங்களை கடந்து கண்டு பயப்படாத. பவுலுடையாருக்கு நான் எப்படி துணை நின்றேனோ, அவர் வழியாக எப்படி மற்ற எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்களோ, அதே போல உன் வழியாக, உன் நம்பிக்கையின் வழியாக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உன் குடும்பத்திற்கு யார் வழியாக துன்பம் வந்ததோ, யார் வழியாக துயரம் வந்ததோ, அவர்கள் நான் விடுதலை கொடுக்க போறேன், அவர்களை நான் வந்து பாதுகாப்பேன். அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு உன்னதமான வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, அடி இந்த நேரத்தில் இரண்டு கரங்களையும் அடி மேலே உயர்த்தி அடி ஆண்டுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்மை நாம் வந்து ஒப்பு கொடுத்து, இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய துயரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இதோ பவுலுடையாரை போல ஆண்டவரே பல்வேறு விதமான துன்பங்களையும் துயரங்களையும் நான் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. இதோ நான் என்னுடைய கணவனை எச்சரித்தோம், என் மனைவியை எச்சரித்தோம், என் பிள்ளைகளை எச்சரித்தோம். இதோ என்னுடைய பேச்சை கேட்காமல் கீழ்ப்படியாமல் போனதுனால ஆண்டவரே, இதோ இன்றைக்கு என்னுடைய குடும்பம் அப்படியே நடுத்தெருவுக்கு வந்துருச்சுப்பா. ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் அவமானங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய குடும்பம் வேதனையில் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் நெருக்கடியால் நாங்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறோம் ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நடக்க முடியலப்பா. வெளியில எங்களுக்குரிய மரியாதை போயிருச்சு ஆண்டவரே. மாண்பை இழந்துட்டோம், மதிப்பை இழந்துட்டோம். எங்களை ஒரு கிள்ளுக்கிறையாக வந்து மக்கள் பார்க்கிறாங்க ஆண்டவரே. தெய்வமே இயேசுவே, இதோ இந்த வேளையில் பவுலுடையாரை எப்படி நீர் திடப்படுத்தினீரோ ஆண்டவரே, தூதரை கொண்டு திடப்படுத்தினது போல இதை எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறும்படியாய் ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலையை தந்திருளும்படியாய், தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, இதோ என் பொருட்டு என் குடும்பத்திற்கு தேவையான மாட்சிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பொருட்டு என் குடும்பத்திற்கு தேவையான விடுதலை கடந்து வரட்டும் ஆண்டவரே. பொருளாதார தடைகள் நீங்குவதாக ஆண்டவரே, குடும்பத்தில் சமாதானம் நிலவுவதாக, ஒற்றுமை தலை தோங்குவதாக, வளமான வாழ்வு எதிர்காலம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே,
பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மனத்தாங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை பெற்று சகோதர சகோதரிகளாக வாழ வேண்டிய இந்த மன வலிமையை, நல்ல சூழலை ஒவ்வொருவருக்கும் உருவாக்கி தந்திரளும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் எங்களை இப்படிக்கு துன்பத்திற்கு உள்ளாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிரசனத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் அவர்களை காயப்படுத்தாமல், நாங்கள் அவர்கள் மீது அவதூறு பரப்பாமல், அன்பு தெய்வமே, இதோ உம்மை போல நாங்கள் மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கை எங்களுக்கு நிறைவாய் தந்திரளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதங்கள் நடைபெறும் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த கப்பலில் பயணித்தவர் இந்த 276 பேரும் எப்படி பாதுகாப்போடு கரை சேர்ந்தார்களோ, அதே போல நம்முடைய பிரசனத்திற்கு முன்பாக யாரெல்லாம் மண்டியிட்டு முழந்தால் படியிட்டு கரமிரித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என் பிள்ளைகளுடைய கண்ணீர் வீணாகாதபடி ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே வீணாகாதபடி நீர்தாமே என் பிள்ளைகளுடைய மன்றாட்டுகளுக்கு பதில் கொடுத்துள்ளபடியாய், விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும்படியாய் நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகுவதாக ஆண்டவரே. இதோ இழந்து போன மாண்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக ஆண்டவரே. இயேசுவே, பெயரையும் புகழையும் எங்களுக்கு இரட்டிப்பாய் தந்திரனும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும். எங்கள் கரங்களை புனிதப்படுத்தும் ஆண்டவரே. சிரசு முதல் பாதம் வரை உம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான புயல்களும் துன்பங்களும் துயரங்களும் விலகும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். வருள்ளனு மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாளி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனிய நல்தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதோவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. மன்னகத்தின் பொருளை சேர்க்க வேண்டாம், மறைந்து ஒளிந்து போய்விடும். விண்ணில் பொருளை தினம் சேர்த்து இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இத்தகைய வாக்குறுதிகளை பெற்றுள்ள நாம் உடலிலும் உள்ளத்திலும் மாசு எதுவுமின்றி நம்மையே தூய்மைப்படுத்துவோம். கடவுளுக்கு அஞ்சி தூய வாழ்வில் நிறைவடைவோம் என்று கொரிந்தியருக்கு எழுதிய 2வது புத்தகம் அதிகாரம் 7 இறைவார்த்தை 1 பவுலுடையார் மிக அழகாக எப்படி கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நம்முடைய உடலை, நம்முடைய உள்ளத்தை நமது தூய்மையாக வைத்து பேணி காக்க வேண்டும் என்பதனை நமக்கு எடுத்துரைக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமது வாசிக்க இருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் அந்த ஆலயமானது மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட இருக்கிறது. அப்போது அந்த ஆலயம் முந்தையதை விட பிந்தையது மிக அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்கும் என்பதனை அங்கே ரொம்ப அழகாக இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இந்த உடலாகிய ஆலயம், இந்த உடலாகிய ஆலயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த விதமான குற்றமும் எந்த விதமான பலவீனமும் நம்மை அணுகாதபடி தூய்மையாக மாசு எதுவுமின்றி என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நம்மையே ஒப்பு கொடுக்கணும். இந்த உடலை ஆண்டவருடைய ஒப்பு கொடுக்கணும். ஆகவே இந்த திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் இந்த உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். புனிதமானதாக தூய்மை உள்ளதாக எங்களுடைய உடலை பேணிக்காக நீர் வாழுகிற ஆலயமாக எங்கள் உடல் மாற தேவையான பலனை ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கடவுள் வாழுகிற இந்த உடலை மாசுபடுத்திய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன். இறைவாக்கினர் ஆகாய் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 9 முடிய. தாரியு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டின் 7ஆம் மாதத்தின் 21ஆம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு இறைவாக்கினர் ஆகாய் வழியாக அருளப்பட்டது. யூதாவின் ஆளுநரும் செயல்தியேலின் மகனுமாகிய செருபாபேலிடமும் தலைமை குருவும் யோசுதாக்கின் மகனுமாகிய யோசுவாவிடமும் மக்களுள் எஞ்சியிருப்போர் அனைவரிடமும் இப்பொழுது நீ போய் இவ்வாறு சொல். இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை கண்டவர் எவராகிலும் உங்களிடையே இன்னும் இருக்கின்றனரா? இப்பொழுது இது உங்களுக்கு இக்கோலத்தில் தோன்றுகிறது. இது உங்கள் பார்வையில் ஒன்றும் இல்லாதது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆயினும் செருபாபேலே, மன உறுதியோடு இரு என்கிறார் ஆண்டவர். தலைமை குருவும் யோசுதாக்கின் மகனுமாகிய யோசுவாவே, மன உறுதியோடு இரு. நாட்டில் உள்ள அனைத்து மக்களே ஊக்கம் கொள்ளுங்கள், பணியை தொடருங்கள், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நீங்கள் எகிப்தினின்று புறப்பட்டு வந்தபோது உங்களுள் நான் அளித்த வாக்குறுதியின்படி உங்கள் நடுவில் எனது ஆவி நிலை கொண்டிருக்கிறது. அஞ்சாதீர்கள், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இன்னும் சிறிது காலத்தில் நான் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் பாலை நிலத்தையும் நடுக்கமுறச் செய்வேன். வேற்றினத்தார் அனைவரையும் நிலை குலையச் செய்வேன். அப்போது வேற்றினத்தார் அனைவரின் விருப்பத்திற்குரியவர்களும் இங்கு வந்து சேரும். இந்த கோவிலை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். வெள்ளி எனக்குரியது, பொன்னும் எனக்குரியது என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த கோவிலில் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாயிருக்கும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 43 பல்லவி. கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும், இறைப்பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதாடும், வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கையினின்று என்னை விடுவித்தருளும். கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளே நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும்? உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும், அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். கடவுளின் மீட்புச் செயலுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரையும் கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 வரை. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்
ஆகியோரால் உதறித்தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் யார் என்கிற அந்த கேள்வி சாதாரண நமக்கு மட்டுமல்ல, மாறாக கடவுளுக்கே, கடவுளுடைய மகனுக்கே அது எழுந்து வந்துள்ளது அல்லது எழுந்துள்ளது நாம் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். எத்தனையோ எழுத்தாளர்கள், எத்தனையோ பேச்சாளர்கள், தத்துவியலாளர்கள் நான் என்கிற அந்த கேள்விக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த விளக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? அது எல்லாமே அவரவர்களுடைய அனுபவமாகத்தான் அது இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் எதை அனுபவிக்கிறாங்களோ, ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் உள்ள தொடர்பு, அந்த உறவு எப்படி இருக்கிறதோ அதை வைத்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மனிதன் இன்னொருவரை குறித்து அல்லது ஒரு மனிதன் தன்னை குறித்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் யார் என்கிற அந்த கேள்விக்கான விடைகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ எல்லாருடைய தேடலுமே எதை குறித்ததாக இருக்கிறது? எதை மையப்படுத்தி ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா நான் யாருப்பான். இதற்கு பலரும் பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இந்த நற்செய்தி வாசகத்தில் இயேசு இன்றைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் யார் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. 2 விதமான கேள்வி. ஒன்று, மக்களுக்கு நான் யார். 2வது, நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நான் யார். இதான் இந்த நற்செய்தியினுடைய சாராம்சமாக மையமாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு மனிதன், இப்போ அந்த மனிதன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். வெறுமனே நான் பார்க்குறோம். இப்போ உதாரணமாக என்னை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் என்னை குறித்து பல்வேறு விதமான விளக்கங்களை நீங்கள் கொடுக்கலாம். என்னப்பா அந்த சாமியார் இப்படி கடகடன்னு பேசுகிறாரு அப்படி என்னை குறித்த ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கலாம். அல்லது என்னுடைய உடை பாவனை அல்லது என்னுடைய உடல் பாவனை அதெல்லாம் எப்படி இருக்கிறது, அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் என்னை குறித்து ஒரு விதமான விமர்சனங்களை நீங்கள் கொடுக்கலாம். அதே போல தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இயேசுவை குறித்த ஒரு ஆழமான ஒரு புரிதலை கொண்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு புரிதல்? இது அவங்களுடைய ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல், அதே போல் ஆழமான ஒரு புரிதல் இருக்கிறது. இப்போ உதாரணமாக என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஒரு திருமுழுக்கு யோவான்னு சொல்கிறாங்க, எலியான்னு சொல்கிறாங்க, முற்காலத்து இறைவாக்கினர் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மக்களுடைய பார்வையை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இயேசுனுடைய சீடர்கள் இருக்கிறாங்க. அப்போ இது எப்படி இருக்கிறது? இயேசுனுடைய சீடர்கள் மக்கள் எப்படி இயேசுவை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது. இப்போ இந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? மக்கள் நம்மளை பற்றி, நம்முடைய கட்சியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு மேற்கொள்வாங்க. அதற்கு ஒரு சில கேள்விகள் எழுத வச்சுருப்பாங்க. ஒருவேளை மக்கள் களத்துக்குள்ள சென்று மக்களோட மக்களாக இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இந்த கட்சியை குறித்து, இந்த தலைவரை குறித்து ஒரு விளக்கங்களை கேட்பாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க? அப்படி போகிற போக்கில் போல சொல்லுவாங்க, ஓ அவர் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, அவர் நல்லவர், வல்லவர், அவர் நல்லா கட்சியை நடத்துகிறாரு, அவர் முதலமைச்சராக வந்தார் அப்படின்னா நிச்சயமாக நாடு முன்னேற்றத்துக்கு போகும் அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேர்மறையாகவும் சொல்லுவாங்க, எதிர்மறையாகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவரை குறித்து அவங்க பதில் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். அப்போது இந்த தரவுகள், இந்த தகவல்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரோ அல்லது யார் இந்த ஆய்வை மேற்கொள்கிறாரோ அவர் என்ன பண்ணுறாரு? கட்சியினுடைய தலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ அந்த கட்சியினுடைய தலைமை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேல் மட்டத்தில் உட்காந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நம்முடைய கட்சியை இன்னும் மக்கள் மத்தியில் நேர்மறையாக கொண்டு செல்லணும்னா என்ன பண்ணணும் அப்போ என்கிற ஒரு ஆலோசனைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை நிச்சயமாக மேற்கொள்வாங்க. அதே போல தான் இங்கே இயேசு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சீடர்கள்ட்ட அப்படியே என்ன செய்கிறாரு? மக்களுடைய உணர்வுகளை அப்படியே உள்வாங்கக்கூடியவராக இருக்கிறாங்க. ஏய், நீங்கள் நிறைய அற்புதங்கள் செய்கிறப்பா,
என்ன அப்படின்னா 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுக்குறேன்ப்பா. அதே போல் நிறைய பேச்சில் இந்த பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்குறேன். காது கேட்க முடியாதவங்களுக்கு காது கேட்கக்கூடிய திறனை கொடுக்குறேன். எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்குறேன். இன்னும் பல்வேறு விதமான அற்புதங்கள் செய்கிறேன். இந்த மக்கள் என்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒருவேளை சீடர்கள் எப்படி மக்களுடைய உணர்வுகளை புரிந்து வச்சிருக்கிறாங்க என்கிற ஒரு பார்வையில் இயேசு நிச்சயமாக கேட்டு இருக்கலாம். அப்போ சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய புரிதல்களை இயேசுவிடம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அங்கே இருக்கிறாங்க. அப்போ அடிப்படையிலேயே இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவுக்கு சீடர்களாக இருக்கக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இது முதல் ஒரு பார்வையாக இந்த முதல் கேள்விக்கு நாம் பார்க்கிறோம். அப்போ மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், அதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கு சீடர்கள் மக்களுக்கும் தனக்குமான உறவை சரியாக புரிந்து கொண்டு இருக்கிறார்களா என்பதை உணர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொள்வதற்காக இந்த கேள்வியை அந்த சீடர்கள்ட்ட எழுப்புறாரு. இது முதல் பார்வை. இரண்டாவது பார்வை என்ன அப்படின்னா, பா மக்கள் சொல்லிட்டாங்க, நீங்க என்னைய யாருன்னு சொல்றீங்க. இந்த கேள்விக்கு ரொம்ப அழகா பேதுரு பதில் கொடுக்கிறாரு. நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன். என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க இயேசுக்கு பதில் கொடுக்கக்கூடியத நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ மெசியா வாழும் கடவுளின் மகன். அப்போ மக்களுக்கும் இங்கே பேதுருனுடைய பதிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அவங்க திருமுழுக்கு யோவானாக பார்க்கிறாங்க, இறைவாக்கினர் எலியாவாக பார்க்கிறாங்க. இல்லை முற்காலத்தில் வாழ்ந்த இறைவாக்கினர்கள் ஒருத்தர் உயிர்த்தெழுந்து வந்துவிட்டார் என்று என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் பார்க்கிறாங்க. அது வெளியில 2ஆம் கட்டத்தில் இல்லை 3ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பார்வையும் சீடர்களுடைய பார்வையும் நிச்சயமாக ஒன்றாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே சீடர்கள் இயேசுவோடு கூடவே இருக்கிறார்கள். அப்ப இயேசுவோடு கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப அவர் யார் என்பதை என்ன செஞ்சிருக்கணும், சீடர்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்புறம் அதை சீடர்கள் அது விளக்குறாங்க. எப்படி, நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று என்ன செய்யறார் அப்படின்னா அங்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்ப இன்றைக்கு இந்த இரண்டாவது கேள்வி வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த முன்வைக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை என்ன அப்படின்னா, நான் உனக்கு யாரு? நான் திருமுழுக்கு யோவானை போல உனக்கு இருக்கிறேனா, அல்லது எலியாவை போல இருக்கிறேனா, முற்காலத்து இறைவாக்கினரை போல இருக்கிறேனா, அல்லது இந்த உலகத்தில் வாழக்கூடிய தலைவர்கள் கட்சி தலைவர்களைப் போல நான் உனக்கு இருக்கிறேனா, அல்லது நடிகர்களைப் போல நான் உனக்கு இருக்கிறேனா, அல்லது வெறுமனே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஒரு மாயாஜாலக்காரனை போல உனக்கு நான் இருக்கிறேனா, அல்லது உனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய உன்னதரான கடவுளாக நான் உனக்கு இருக்கிறேனா என்பதைத்தான் இன்று நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். நற்செய்தியில படிக்கின்றப்ப பலரும் இயேசுவை குறித்து பல்வேறு விதமான பார்வைகள் கொடுக்கிறாங்க. ஊருக்காரங்க என்ன பண்றாங்க பாருங்க, ஒரு கூட்டத்தினர் என்ன பண்றாங்க, நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ அப்படின்னு சொல்லி இயேசுனுடைய ஊரை முன்வைத்து என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுடைய ஊருக்காரங்க என்ன பண்றாங்க, ஏய் இவர் தச்சருடைய மகன் அல்லவா, யோசேப்பினுடைய மகன் அல்லவா, அவருடைய தாய் மரியாதானே, இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசுவை அவருடைய குடும்பத்தை குறித்து என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பார்வை. இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இயேசு உவமைகள் வாயிலாக பேசுறாரு, கதைகள் வாயிலாக பேசுறாரு. அப்ப இந்த இயேசு என்ன பண்றாரு, கதைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப இவர்கிட்ட போனா நமக்கு நல்ல நேரம் கடந்து போகும், நம்முடைய பொழுது போகும் அப்படி என்று இயேசுவை ஒரு பொழுதுபோக்கக்கூடியவராக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் ஒரு கலகக்காரராக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. அப்போ இவன் மக்கள் மத்தியில் என்ன பண்றான் அப்படின்னா கலகத்தை ஏற்படுத்துகின்றான், குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான் என்று சொல்லி இயேசுவுக்கும் தங்களுக்குமான உறவை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் கூட்டம் ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆசிரியராக ஒரு போதகராக இயேசுவை பார்க்கிறாங்க. இது எல்லாம் மக்களுடைய அனுபவமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் நம் முன்பாக வரக்கூடிய
அல்லது நாம் நம்பக்கூடிய இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? இப்போ வெளியில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விமர்சனங்களை கொடுக்குறோம், தீர்ப்பிடுகிறோம். அந்த தீர்ப்புகளை பார்த்தோம் அப்படின்னா அது புறத்தை, அதாவது அகத்தை சார்ந்ததாக இல்லை, வெளிப்புறத்தை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இங்கு பேதுருவினுடைய அனுபவம் எதை மையப்படுத்தி ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா அது அகத்தை, உள்புறத்தை, இதயத்தை மையப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இயேசு அனுபவம் இதுதான் நமக்கு தேவை. இன்றைக்கு பேதுரு இயேசு அப்படி அனுபவமா ரசிச்சிருக்கிறாரு, அப்படியே என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அனுபவிச்சிருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு, பார்த்திருக்கிறாரு. உண்மையிலேயே மற்ற இறைவாக்கினரை போல அல்லப்பா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கடவுளாக, வாழும் கடவுளாக இருக்கிறாருப்பா. அதை அனுபவித்ததுனாலதான் அது உள்ளுக்குள்ள இருந்து அந்த அனுபவம் வெளிவருகிறது. அப்ப இதயத்திலிருந்து பேசுறாரு, நீர் மெசியா, கடவுளின் மகன் என்று என்ன செய்யறாரு அப்படின்னா இயேசுவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா பல நேரங்களில் அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடி போறோம். அடையாளங்கள் அற்புதம் தேடி போறோம். இந்த கோயிலுக்கு போனா இவரை பார்த்தா அவரை பார்த்தா எனக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா நான் நம்புகிற இயேசு ஆண்டவர் உண்மையான கடவுள் என்று என்ன பண்றோம் அப்படின்னா அடையாளங்களை தேடி போகக்கூடிய பிள்ளைகளாக, அல்லது மாயாஜாலம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, அல்லது என்ன செய்யணும் அப்படின்னா அற்புதங்களை செய்யக்கூடிய கடவுளாக கடவுளை நாம் பார்க்கிறோம். அப்ப உள்ளுக்குள்ள என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? இப்ப இன்றைக்கு என்ன பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அற்புதங்களை பெறாங்க, அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அடுத்து கடவுளை தேடி வருவதில்லை, கடவுள் அனுபவம் பெறுவதற்காக வருவதில்லை. அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலக வாழ்க்கைக்குள்ள அப்படியே சிக்கி சின்னா பின்னாமாகி என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ உலக வாழ்க்கைக்கு அப்படியே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழல், ஒரு விதமான வாழ்க்கை முறை. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை போல நீங்கள் என்னோடு ஆத்மார்த்தமான ஆழமான உறவை கொண்டிருக்கிறீர்களா? என்னை நீங்க எப்படிப்பட்ட மனநிலையோடு தேடி வருகிறீர்கள்? இதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அதனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம், கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்போம், கேள்வி கேட்போம். நான் யாரு அப்படின்னு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்றைக்கு பலரும் கேட்கிறாங்க. கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்முடைய கட்சி எப்படி இருக்கிறது என்ற கேள்வி கேட்கிறாங்க. இன்றைக்கு கடவுள் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு நான் யார்? இந்த கேள்விக்கு ஆண்டவர்ட்ட நீ என்ன பதில் கொடுக்க போற? இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய போதகர்கள் அப்படியே பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறதுதான் உண்மை, அவங்க தான் வானத்திலிருந்து வந்தது போல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்படி பேசக்கூடிய ஒரு நிலை. அப்ப மக்கள் கூட்டம் அப்படியே விழிப்பிதிங்கி நிற்கிறாங்க. யாருக்கிட்ட போறது, எப்படி உண்மையான கடவுள் அனுபவம் பெறுவது? அப்படியே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. இங்க போறதா அங்க போறதா, இவர் சொல்றது நல்லா இருக்குது, அவர் சொல்றது நல்லா இருக்குது, இப்ப எது சொல்றத யாரு சொல்றத பின்பற்றுறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. பாருங்க, அதாவது பிலாசபி படிக்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த ஸ்கூல் ஆஃப் தாட், டிஃபரெண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த பிலாசபர் இந்த பின்னணியிலிருந்து வருகிறாரு, இந்த பிலாசபர் இந்த பின்னணியிலிருந்து வருகிறாரு. அப்ப நமக்கும் என்ன அப்படின்னா ஒரு பின்புலம் இருக்கிறது, நமக்கும் ஒரு வேறு இருக்கிறது. அந்த வேறு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை. அப்ப அந்த கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்யறது அப்படின்னா உண்மையான கடவுளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும், நம்முடைய கடவுள் அனுபவம் எப்படி இருக்கணும். அப்படியே வெறுமனே வார்த்தைகளை நம்பி மக்களை நம்பி போயிடாதீங்க, மனுஷனை நம்பி மட்டும் போயிடாதீங்க, இயேசுவை மையப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை ஆழமான விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்போ இயேசு நமக்கு யார், உனக்கு யார், எனக்கு யார்? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, பேதுருவை போல உண்மையான இறை அனுபவம் பெற்றவனாய் வாழ எனக்கு தேவையான மன வலிமையை, அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே இந்த பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். உள்ளதெல்லாம் எனக்கு தானே நீர் தந்தது,
அது உந்தன் அன்பில் வாழும் போது சொந்தமானது. உந்தன் அன்பு கீடில்லை என்ன தருவது, உன்னிடத்தில் அர்ப்பணித்தேன் எந்தன் வாழ்வினை, எந்தன் வாழ்வினை. எடுத்து வந்தேன் உன்னிடத்தில் என்னை தந்திட, என் உள்ளம் நீரை அன்பு முன்னில் சங்கமமாகிட, நான் சொந்தமாகிட உன்னில் பந்தமாகிட. சகோதரே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகர் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ்,
எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகு. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தன் ஒருவரையும் காத்து முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.